எக்ஸாம் எழுதிட்டு போயிருங்க அப்படின்றாரு உங்கள் டீச்சர். யோசிப்பீங்க, இந்த ஆளுக்கு வீட்டில் என்ன சண்டையோ, திடீர்னு வந்தார், வேகமாக வராரு, ஒரு பேப்பரை நீட்டுறாரு, பரீட்சை எழுதுன்னு சொல்கிறாரு. ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணலையே மாப்பிள்ள, என்னத்தை அப்படின்னு யோசிப்பீங்க. அதே தான் அதிச்சாரத்தில் குரு வந்தார்னா, அங்கே 12 மாணவர்கள் இருப்பாங்க, 12 ராசி, எல்லாருக்கும் ஒரு பேப்பரை நீட்ட போகிறாரு. எழுதிடுங்க தலைவா அப்படின்னுவார். ஆனால் அதன் நோக்கம் என்னன்னா, வாழ்க்கையில் ஒரு நீண்ட நெடுந்தூர பயணம் இது. எங்கும் நீங்கள் இடறி தவறி விழுந்து விடக்கூடாது என்று உங்களை இன்னும் பலப்படுத்துகிறார். அதுதான் அவருடைய நோக்கம். ஒரு அரசியல்வாதி அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பார். எனினும் ஆன்மீகவாதி என்று சொல்லக்கூடியவர் உங்கள் அடுத்த தலைமுறைகளை பற்றி சிந்திப்பார். குரு என்பவர் யார்? ஆன்மீகவாதி. அவர் இந்த ஆண்டின் அரசன். அதிசாரமாக வேகமாக வராரு. 12 பசங்களுக்கும் 12 வினாத்தாள்களை கொடுத்து விடுவார். விடைகளை எழுத வேண்டும். அப்போ இந்த விடைகளை எழுதுவதற்கு என்ன செய்வது? விடையேறும் எண்ணங்கள் பரமன்னு சொன்னான் இல்லையா? அந்த சிவபெருமானு தான் மனசார வேண்டி, ஐயா ஏதேனும் பிழைகள் செய்திருந்தாலும் எங்களை பொறுக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். அபிஷேக பிரிய சிவோன்வாங்க. இந்த வருடம் நீர் ராசிக்கு குரு வருவதால் நீர் சார்ந்த பரிகாரங்கள் பலனை தரும்.